100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாட்களாக மத்திய அரசு உயர்த்தி கொடுத்தால் அந்த திட்டத்தையே முடக்கி விட்டார்கள் என்ற ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரம். அவர்கள் 150 நாட்களாக உயர்த்துவோம், ஊதியத்தை உயர்த்துவோம் என்று சொன்னார்கள், செய்யவில்லை. ஆக இந்த திட்டங்களை காலத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களையும் திட்டங்களையும் காலத்துக்கு ஏற்ற வகையிலே அதை சீரமைத்து வடிவமைக்கிற போது அதிலேயும் ஒரு பொய் பிரச்சாரத்தை இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கிற அரசியல் முரண்பாடு காரணமாக தேர்தல் வாக்கு வங்கியை அடிப்படையாக வைத்துத்தான் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்களே சட்டமன்றத்திலே தவிர மக்கள் மீது அக்கறையோடு மக்கள் நலனிலே அவர்கள் அக்கறை செலுத்துவதாக தெரியவில்லை. நேற்றைய பதில் உரையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாநாடு நடத்தியதையும் மாவட்டம் முழுவதும் சுற்றி வந்ததையும் தன்னுடைய சாதனையாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எது சாதனை எது வேதனை என்பதை 2026 சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் முடிவு செய்வார்கள்.